என்ன சொல்றீங்க? இல்ல அருணும் ரஞ்சிதாவும் சேர்ந்து வாழணுன்றது மட்டும்தான் உன்னோட ஒரே வேண்டுதல். சாமி இன்னும் அதை நிறைவேற்றலையே, அதான் சொல்றேன். இன்னைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரமே சாமி அதை நிறைவேற்றிருங்க. மனுஷங்க மாதிரி சாமி நம்பிக்கை துரோகம் பண்ணாது, யாரையும் ஏமாத்தாது. என்னம்மா ஒரு மாதிரி விரக்தியா பேசுற? விரக்தில எல்லாம் பேசலங்க. இவ்ளோ நாளா எது சரி எது தப்புன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தேன். இப்ப தெளிஞ்சிட்டேன். இப்போ மனசுல ஏதோ ஒன்று வச்சுட்டு பேசுற மாதிரி தான் தெரியுது. சரி, சாமிகிட்ட போயிட்டு உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டு வா. அப்பதான் உன்னால நிம்மதியா மொத்தமா தூங்க முடியும். வரங்க. நீ குழப்பத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நிம்மதி. நீ தெளிவாயிட்டா எனக்கு தான் பிரச்சனை. கோமதி, ஒரு பிரச்சனை முளைக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும்ல. இன்னைக்கே முடிக்கிறேன். ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பால் இருக்கு. கோமதி மட்டும்தான் குடிப்பா. மொத்தமா கலக்கிட வேண்டியதான். ஹலோ, சொல்றா மச்சான். பலா, பாப்பா என்ன பண்ற? தூங்கிட்டாளா? ஆமாண்டா, தூங்கிட்டா. என்னடா விஷயம்? சரி, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாப்பா உன் கூடயே வச்சுக்கோ. அம்மா கூடயே படுத்துக்கிட்டோம், சரியா? காலையில நான் சொன்னதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்தா போதும். புரிஞ்சுதா? சரி மச்சான், அப்படியே பண்றேன். சரி. ரஞ்சிதா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ரஞ்சிதா. விடிஞ்சா கல்யாணம், நாம என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியல ரஞ்சிதா. எதுவும் பண்ண வேண்டாம் அருண், நீங்க அமைதியா இருங்க. எப்படி ரஞ்சிதா அமைதியா இருக்க முடியும்? கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி இது வரைக்கும் எதுவும் நடக்கவே இல்லையே. நமக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கே, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாமே. எப்படி ரஞ்சிதா, நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இப்ப வரைக்கும் ஒன்னும் இல்ல. அப்புறம் என்ன நம்பிக்கை ரஞ்சிதா பேசிட்டு இருக்க? எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு. நான் ஏதாவது செய்யலான்னு பார்த்தா எனக்கு எதுவுமே தோணவே மாட்டேங்குது. அருண், நான் தான் எதுவும் செய்ய வேண்டான்னு சொல்றேன்ல. நம்ம ஒண்ணு செய்யறதுதான் விதினா ஏதோ ஒரு வகையில அந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். என்ன நம்புங்க. எப்படி ரஞ்சிதா நிக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நீல அடங்கவே மாட்டியா? நாளை காலைல கல்யாணத்தை வச்சுட்டு அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? ஹே, கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு 2 பேர் பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? என்னடி ஐடியா வச்சிருக்க? இவனை வீட்டு விட்டு ஓடி வர சொன்னியா, இல்ல நீ போலீஸோட வர போறியா?